மோனலிசா ஃபேமஸ் ஆனதுக்கு ஒரு திருடன் சொன்ன போய் தான் காரணம் அப்படின்னு சொன்னா யாராவது நம்புவீங்களா? மோனலிசா ஓவியம் ஏன் இவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு தெரியுமா? உண்மையை தெரிஞ்சுக்க கதையை முழுசா கேளுங்க. லியோனார்டோ டாவின்சி வரைஞ்சதை விட ஒரு திருடன் செஞ்ச தப்பு தான் அதுக்கு காரணம். 1911 பாரிஸ் மியூசியத்துல இருந்து இந்த ஓவியம் திருடு போகுது. ஆனா கொடுமை என்னன்னா, இது காணாம போய் 24 மணி நேரம் வரைக்கும் யாருமே அதை கண்டுபிடிக்கல. ஏன்னா அப்ப அது ஒரு சாதாரண ஓவியமா தான் மியூசியத்துல இருந்துச்சு. இந்த திருட்டுக்கு அப்புறம் தான் உலகத்தில் இருக்க எல்லா நியூஸ் பேப்பர்லுமே மோனலிசாவோட படம் வர ஆரம்பிக்குது. ஊரே இதை பத்தி பேச ஆரம்பிக்குது. 2 வருஷத்துக்கு அப்புறமா அந்த திருடன் பிடிபடுறான். அவன் பேரு வின்சென்சோ வெரிஜியா. அவன் என்ன சொல்றான்னா, பிரெஞ்சுக்காரங்க எங்க இத்தாலி கிட்ட இருந்து இந்த ஓவியத்தை திருடிட்டு வந்துட்டாங்க, நான் அதை திரும்ப இத்தாலிக்கே கொண்டு போறேன் அப்படின்னு ஒரு சென்டிமெண்டான கதையை சொல்றான். இதை கேட்ட இத்தாலி மக்கள் அவனை ஒரு தேச பக்தனாவே கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இங்க தான் பெரிய ட்விஸ்டே இருக்கு. உண்மையிலேயே பிரான்ஸ் நாடு இந்த ஓவியத்தை திருடல. லியோனார்டோ டாவின்சி உயிரோட இருக்கும்போதே அவரே விரும்பி பிரான்ஸ் நாடு ராஜாவுக்கு இந்த ஓவியத்தை முறைப்படி விற்கிறாரு. அதுக்கான எல்லா ஆதாரமே பிரான்ஸ் கிட்ட இருந்துச்சு. 1913 டிசம்பர் எண்ட்ல பாத்தீங்கன்னா மீண்டும் இந்த ஓவியம் வந்து ட்ரெயின்ல பயங்கர பலத்த பாதுகாப்போட பிரான்ஸ்க்கே கொண்டு வராங்க. இந்த ஓவியம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பழையபடி சாதாரணமா சுவர்ல எல்லாம் மாட்டப்படல, குண்டு தொலைக்காத அதாவது புல்லட் ப்ரூஃப் கண்ணாடி குண்டுல தான் இப்போ இந்த ஓவியத்தை பயங்கர பாதுகாப்பா வச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டுமே சுமார் 1 கோடி மக்கள் இங்க வந்து மோனலிசாவோட ஓவியத்தை பார்த்துட்டு போறாங்க. அவன் திருட்டது தப்பு, அவன் சொன்ன காரணமும் போய். ஆனா அவன் மட்டும் அன்னைக்கு அந்த திருட்ட செய்யலனா இன்னைக்கு மோனலிசா இவ்வளவு பெரிய புகழ்பெற்ற ஓவியமா ஆகியிருக்காது.